கஸ்தூரி மெகா தொடரில் கஸ்தூரி வீட்டில் இல்லாத போது ராமேஸ்வரம் பெண் கேட்டு வந்திருக்கிறான். அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் ஜோதி, தனம், மேகலா மூவரும் முழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது கஸ்தூரி வருகிறாள். அவளிடம் ஜோதி, ராமேஸ்வரம் உன்னை பெண் கேட்டு வந்திருக்கார் என்று சொல்கிறாள். அவனை கோபமாக பார்த்த கஸ்தூரி, மரியாதையா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்ப. எனக்கு என்ன குறைச்சல் கஸ்தூரி? இன்ஃபேக்ட் நீ என்ன கட்டிக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். போனா போது உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து தொலைப்பேன்னு பார்த்தா ரொம்ப பிகு பண்ணிக்கிற. எதுக்கு இப்ப அனாவசியமா கோவப்படுற? ராம நீ வச்சிருக்கன்னு தெரிஞ்சு என்னைய அடிச்சுட்டல. கண்டிப்பா இதுக்கு ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணதான் போற. வெளிய போறியா இல்ல செருப்பால அடிக்கிட்டா? போற, நிச்சயமா போற. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா நீ பதில் சொல்லித்தான் என்று சொல்லிவிட்டு போகிறான். கஸ்தூரி கடும் கோபத்தில் நிற்கிறாள். இப்பொழுது செல்வம் வீட்டில் கௌரி படித்துக் கொண்டிருக்கிறாள். அங்கமுத்துவோடு வெளியே கிளம்பிய செல்வம் கௌரி அருகில் வந்து, கௌரி, நாம மிடில் கிளாஸ், நமக்கு படிப்பு ஒண்ணுதான் சோறு போடும். சும்மா ஜஸ்ட் பாஸ் பண்ணா மட்டும் போதாது, நிறைய மார்க் எடுக்கணும். அப்பதான் படிச்ச படிப்புக்கு பெருமை. அட்லீஸ்ட் இந்த பரீட்சை நேரத்திலேயாவது டிவி பார்க்காம ஒழுங்கா படிக்கணும். மனசை அங்கேயும் அங்கேயும் அலைய விடாம பாடத்தை நல்லா கவனமா படிக்கணும். செல்வம், அதுக்கு தெரியாதா? அது ஏன் அட்வைஸ் பண்ணி நோய் நோயின்னு பேசிட்டு இருக்கிற? அதெல்லாம் படிச்சுக்கும்பா, நமக்கு டைம் ஆகுது, வாப்பா. கௌரி, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல என்று சொல்லிவிட்டு அங்கமுத்துவும் செல்வமும் கிளம்பி போகிறார்கள். செல்வம் போனதும் கௌரி புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு டிவியில் காமெடியை பார்த்து சிரித்துக் கொண்டு இருக்கிறாள். இப்போது செல்வம் அங்கமுத்துவிடம் மளிகை லிஸ்டை மறந்துவிட்டு வந்துட்டதாக சொல்லி எடுத்துக்கொண்டு போக திரும்ப வருகிறான். அப்போது டிவி பார்க்கும் கௌரியை பார்த்து கோபமான செல்வம்,